மின்சாரம் எலக்ட்ரிசிட்டி பாகம் 2. கைக்குழந்தையை இடுப்பில் வைத்துக்கொண்டு மின்சாதனங்களை தொடவே கூடாது. குழந்தைகளுக்கு எட்டும்படியாக சுவிட்ச் பாக்ஸை வைக்கக்கூடாது. சிங்கிள் ஃபேஸ் சப்ளை வைத்திருப்போர் இரு முனை அயன் கிளாட் சுவிட்சும், 3 ஃபேஸ் சப்ளை வைத்திருப்பவர்கள் 4 முனை சுவிட்சும் வைத்திருக்க வேண்டும். நியூட்ரலில் லிங்க் போட்டிருக்க வேண்டும். ஃபியூஸ் போடக்கூடாது. நியூட்ரல் கிரவுண்டிங்கை சரியாக பராமரிக்க வேண்டும். நமது வீட்டில் பொருத்தியுள்ள யூபிஎஸ்ஸுக்கு மின்வாரிய நியூட்ரலைத்தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம். மின்சாரம் இல்லாத போது நமது யூபிஎஸ் மூலம் நமது மின்சாதனங்கள் இயங்கும்போது அவை ஏதும் ஃபால்ட்டானால் நியூட்ரல் எர்த் வழியாக மின்கம்பத்திற்கு மின்சாரம் வந்து சில மின் ஊழியர்கள் இறந்துள்ளனர். ஆகவே நாம் யூபிஎஸ்ஸில் உள்ள நியூட்ரலை பயன்படுத்தி கொண்டால் மின்கம்பத்திற்கு மின்சாரம் வராமல் அல்லது மின்சாரம் இல்லாத போது மெயின் சுவிட்சை ஆஃப் செய்து வைத்து மின்வாரியத்திற்கு உதவி உயிர் பலியினை தடுப்பது நமது கடமை. யூபிஎஸ் சப்ளைக்கு காமன் நியூட்ரலை பயன்படுத்துவது தான் பொதுவாக பழக்கத்தில் இருக்கிறது. யூபிஎஸ் சப்ளைக்கு தனி நியூட்ரலை பயன்படுத்த வேண்டுமாயின் யூபிஎஸ் ஃபீடிங் சர்க்கியூட்டின் நியூட்ரலையும் ஃபேஸ் மாதிரியே தனியாக பிரித்து யூபிஎஸ்ஸின் ஃபேஸ் நியூட்ரலுக்குமாக தனியாக ஒரு கான்டாக்டர் மூலமாக யூபிஎஸ் சர்க்கியூட்டின் சப்ளையை பராமரிப்போமானால் சர்க்கியூட்டின் ஃபேனோ அல்லது லைட்டோ பழுதடைந்தால் யூபிஎஸ்ஸின் ஃபேஸ் வாரியத்தின் நியூட்ரலுக்கு ரிட்டர்ன் சப்ளை போகாது. இது எளிதான காரியம் அல்ல. அதற்கு பதில் ஆர்சிசிபி இணைத்தோமானால் யூபிஎஸ் சப்ளை வாரியத்தின் லைனுக்கு பேக் ஃபீடாகி விபத்து நேர்வதை தடுக்கலாம். முதலில் சொன்னதையே இறுதியிலும் சொல்லுகிறேன். இஎல்சிபியை அவசியம் வாங்கி பொருத்துங்கள். வீட்டின் அனைத்து சுவர்களும் ஈரம் காக்கும். குறிப்பாக மெயின் சுவிட்ச் போர்டு இருக்குமிடம் சொதன்னு இருக்க அதிக வாய்ப்பு உள்ளது. ஈரம் மின்சாரத்திற்கு நண்பன். எனவே நாம் தான் இந்த கடும் மழைக்காலங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மின்சார சாதனங்களை உபயோகிப்போம், பயன்படுத்துவோம், தப்பில்லை. ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய ஆபத்துக்களையும் நாம் முன்கூட்டியே சரி செய்து கவனத்தில் கொண்டால் உயிரிழப்பை தடுக்கலாம். அனைவருக்கும் நல்லது. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு தலைப்போடு நாளை சந்திப்போம்.